வாக்கியங்களின் ரகசியத்தை அறிய விரும்பாத நிலை. விரும்பினவர்களுக்கோ அது அருளப்பட்டது. பாருங்க, மார்க் 4ஆம் அதிகாரம் 9-12 வரைக்கும் பார்க்கும்போது, மார்க் 4:9-12, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். என்ன மீனிங்க? கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன்னா, ஒரு பெருக்கூட்டம் கூடினது, ஆண்டவர் இப்படி ஸ்டார்ட் பண்றாரு, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படின்னா கேட்கணும்னு டிசைட் பண்ணி ஒரு வாஞ்சையோடு கூட வந்தவர்கள் கேளுங்க. மற்றவர்களை ஏன் வந்த நீ போ அப்படி சொல்ல மாட்டார் ஆண்டவர். அப்ப என்ன சொல்லுகிறார்? கேட்கிறதற்கு விருப்பமானவர்கள் காதுகளை திறந்து கேளுங்க. கேட்கறதற்கு விருப்பம் இல்லைன்னா காதுகள் எல்லாம் மூடிக்க வேணாம், எப்படியே இருந்தா கூட உள்ள போகாது. அதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறதற்கு காது உள்ளவனா விருப்பம் உள்ளவன், வாஞ்சை உள்ளவன், கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர் தனித்திருக்கும் போது, இது ஒரு ஊமையை குறித்து பேசின காரியம், தனித்திருக்கும் போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். 12 பேர் மட்டும் கிடையாது, 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள். அப்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? நீங்க சொன்னீங்க எங்களுக்கு, ஆனா புரியல, காது இருக்குது ஆனா கேட்டேன் ஆனாலும் புரியல, கேட்டார்கள். அதற்காக தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும், என்ன ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா, யாருக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி அருளப்படுகிறது என்று சொன்னால், புரியலனாலும் அவரிடத்துல திரும்பவும் கேட்கிறது. அப்படின்னா யார் தான் வருவாங்க? வாஞ்சி உள்ளவர்கள் தான் வருவாங்க இல்லையா? அப்ப சபைக்கு போறதானது எந்த வாரம்ன்றது நம்ம தான் டிசைட் பண்றோம்ல. நம்ம வேற லெவல்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். அப்ப இது பாத்தீங்கன்னா கரெக்டா சபை ஆராதனை இந்த நாளில் இத்தனை மணிலேருந்து காணப்படுது அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற காரியம். நாம பாத்தீங்கன்னா இல்லை, நான் இந்த வாரம் போவேன், இந்த வாரம் போக மாட்டேன், இந்த வாரம் போவேன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இதே தானே தேவனுடைய காரியத்திலையும். தேவன் நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய மனதிற்கு ஏற்றவராக தேவன் காணப்பட்டா என்ன பண்ணலாம்? அவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாம வேதத்திலே வாசிக்கிறதான தேவன் எப்படி? அவர் பாத்தீங்கன்னா தன்னை மாற்றிக்கொள்ளுகிற, லிங்கேஷ்காக நம்ம மாற்றிக்கொள்வோம், இந்த பக்கம் ஜேக்கப்காக மாற்றிக்கொள்வோம், அங்க இருக்கிறதான பவருக்காக என்ன பண்ணுவோம்? பவர் சிங்காக நம்மை மாற்றிக்கொள்ளும். ஏன்னா இவர் இப்படி விரும்புறார் அப்படின்னு மாத்திக்கிறவரா? நீ வேணா மாறிக்கோ. இல்லை என்று சொன்னால், உனக்கு வெளியில போனா நிறைய தெய்வங்கள் உண்டு, உன்னுடைய இச்சைக்கேற்ற, உன்னுடைய விருப்பத்திற்கேற்க பாத்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள் பாத்தீங்கன்னா இந்த உலகம் சொல்லுகிறது அல்லவா? அதுல உனக்கு ஏற்றதான ஒன்னை சூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்முடைய மனிதனுடைய மனம் என்ன விரும்புகிறதுன்னா, நமக்கு ஏற்றதான காரியத்தை செய்கிற பிரியமான ஒரு தெய்வத்தை தேடுகிறதான ஒரு காரியம். அவர் நமக்கு ஏற்றபடி பேசினால் நமக்கு பாத்தீங்கன்னா அவர் தெய்வம், அவர் நமக்கு ஏற்றதான ஒரு போதகர். ஆனா நமக்கு இனிய வார்த்தைகளை பேசலையே, எதுக்கு நம்ம அவரை சூஸ் பண்ணோம்? இப்ப நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? வி சூஸ் அப்படின்றோம். நடக்காது. கர்த்தர் தான் சூஸ் பண்ண வேண்டும். உனக்கான வழியை அவர் தான் நியமிக்க வேண்டும். வாசல் என்றால் அவர் தான், வழி என்றால் அவர் தான், பரலோகத்தின் தெய்வம் என்றால் அவர் தான், உன்னை ரட்சிக்கிறவர் என்றால் அவர் தான், உனக்கும் தெய்வமாகி அவருக்கும் மீடியேட்டரா, மத்தியஸ்தரா நிற்கிறதும் அவர் தான். உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சதுன்னா என்ன பண்ணலாம்? நீ இஃப் யூ கம் டு த டேர்ம்ஸ் ஆஃப் காட், அவர் என்ன உனக்கு நியமிக்கிறாரோ, என்ன சொல்றாரோ அதன்படி நீ அவரை ஏற்றுக்கொண்டால் நீ தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறார். இல்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அவரை நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா அது வேற தெய்வம். இப்ப இதுல இருக்க மாதிரியே நீ பைபிளை அக்செப்ட் பண்ணிப்ப, இதுல இருக்கதான புத்தகங்கள்லாம் எடுத்துக்கொள்வ, வசனங்கள்லாம் எடுத்துக்கொள்வ. ஆனா அந்த தெய்வத்தை நீ என்ன பண்ற? கொஞ்சம் அங்கே எங்கே டிங்கரிங் பண்ணி கொஞ்சம் வேற மாதிரி எடுக்கிற, பேர் மட்டும் என்ன பண்ற? இயேசுன்னு வச்சுக்கிற அப்படின்னு சொன்னா அது உண்மையான இயேசு, வேதத்திலே சொல்லப்படுகிற இயேசு அல்ல. அப்ப இந்த ஜனங்கள் பாருங்க, கேட்கிறார்கள், சொல்றது புரியல, மற்றவர்களும் புரியல, இவங்களுக்கும் புரியல. ஆனால் இவர்கள் என்ன பண்றாங்க? விரும்புகிறபடினால, அந்த ரகசியத்தை விரும்புகிறபடினாலே ஆண்டவர் கேட்கிறாங்க, என்ன ஆண்டவரே எனக்கு புரியல, நீங்க சொன்னது என்ன? அவர் சொல்றாரு, நீங்க வந்திருக்கீங்கல்ல, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ, இது புறஜாதிகளுக்கு அல்ல, இஸ்ரவேலுக்குள்ள அன்னைக்கு கேட்டவர்களிலே அவரிடத்துல அதை அறிய விரும்பினவர்கள், மற்றவர்கள்லாம் புறம்பானவர்களுக்கோ இவைகள் எல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்ணார கண்டும் காணாதவர்களாயும் கேட்டு உணராதவர்களாம் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றாக சிந்தித்து பாருங்க.
ரொம்ப ஆச்சரியமான காரியம். நம்ம தான் நம்முடைய வீழ்ச்சிக்கு வந்து நம்ம தான் காரணம். நம்முடைய ரட்சிப்புக்கு கர்த்தர் எல்லாருக்கும் ஏற்படுத்தின மாதிரியே வழி ஏற்படுத்தி வச்சுட்டாரு. அப்ப நம்ம ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொன்னா காரணம் இல்லையா? மற்றவங்களை பிளேம் பண்ணவே கூடாது.